இந்திய ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் அதனை காப்பாற்ற ராகுல் காந்தி, மு.க.ஸ்டாலின் என இரு மருத்துவர்கள் நாட்டுக்கு தேவை என்று திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்திலை ஆதரித்து திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய கி. வீரமணி, தமிழகத்தில் மோடி முகாம் போட்டு தங்கினாலும் நாட்டில் வெல்லப்போவது இந்தியா கூட்டணிதான் என்று கூறினார். இந்திய ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் அதனை காப்பாற்ற ராகுல் காந்தி, மு.க.ஸ்டாலின் என இரு மருத்துவர்கள் நாட்டுக்கு தேவை என்று அவர் கூறினார். மோடி பொய் தொழிற்சாலையாக செயல்பட்டு வருவதாகவும் கி. வீரமணி தெரிவித்தார். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்கு இயந்திரத்தில் பச்சை விளக்கு எரிகிறதா என்று பார்த்து வாக்களியுங்கள், அப்போதுதான் உங்கள் அனைவரின் வீட்டிலும் விளக்கு எரியும் என்று அவர் கூறினார். தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை. ஆகவே அந்த தூய்மை தொழிற்சாலை செய்யறதுனா மேனேஜிங் டைரக்டர் நம்முடைய மோடி. ஆகவே நீங்கள் என்கிட்ட வந்துட்டா தூய்மை ஆயிட்டாங்க, வழக்கெல்லாம் திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தால் இது அதிகாரம் பிரயோகம். எனவே இந்த ஆட்சியிலே மெகா ஊழல், இந்த ஆட்சியிலே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது, நீதிமன்றங்கள் பலமுறை கண்டித்து இன்றைக்கு கூட எழுதியிருக்கிறார். தாய்மார்கள், பெரியோர்கள் ஒத்தாலை அழுத்துங்கள், உடனே விரல எடுத்துடாதீங்க, அதுக்கு பதிலா விளக்கு எரியுதான்னு பாருங்க. பச்சை விளக்கு எரியும். அந்த விளக்கு எரிந்தால் அங்கே மட்டும் விளக்கெரியாது, உங்கள் வீட்டில் விளக்கெரியும், நாட்டில் விளக்கெரியும், வீட்டுக்கு போகும் வெளிச்சம் வரும். நன்றி, வணக்கம்.